இந்த வீட்டுக்குள்ள தன்னை ஒரு பெரிய வீரராக காட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் விக்கல்ஸ் விக்ரம் அப்படிங்கிறத பல இடங்களில் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ அவனெல்லாம் நீங்கள் தைரியசாலிலாம் சொல்லாதீங்க ப்ரோ, அவனை வக்ரம்னே சொல்லி அட்ரஸ் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவனை போய் வீரன்னு சொல்கிறீங்களா, அப்போ வீரனுக்கு என்ன ப்ரோ அழகு அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. அவர் வந்து எங்கே ப்ரோ எங்கே பார்த்தாலும் பொம்பளை மாதிரி அழுதுகிட்டே இருக்காரு, அவரை போயிட்டு நீங்கள் வீரன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் சொன்னது சர்க்காஸ்டிக்காக தான், உண்மையான வீரன்லாம் நான் சொல்லலை. லிட்ரலாக அவர் தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய 1ஆம் நம்பர் கோழை. அதை பற்றி நம்ம நேற்றே ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் இங்கே வந்து டேக் பண்ணுறேன் பாருங்கள், மேலே வந்து ஐ பட்டனில் டேக் பண்ணுறேன் பார்த்துருங்க. ஸோ இந்த கோழை வந்து நேற்றுக்கு என்ன பண்ணாப்புல, அரோரா கிட்ட இருக்கக்கூடிய கோல்டு பாலை வாங்குறதுக்கு அரோரா வந்து இவர் முன்னாடி ஒரு குச்சி ஐஸ் மாதிரி தான் இருப்பாங்க, போட்டு அரோராவை புழிஞ்சு எடுத்து அந்த பாலை எடுத்துகிட்டு போனாப்புல. திவ்யா கிட்ட பால் போனதுக்கு திவ்யா கிட்ட போய் டிஃபெண்ட் பண்ணி எடுத்தாப்புல. நல்லா நீங்கள் கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து நான் பேசுகிற ஒரு விஷயத்தினுடைய கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சிக்காமல் நீங்கள் சில கமெண்ட் போடுறீங்க. முதல்ல கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கோங்க. இப்போ பெண்கள் கிட்ட போயிட்டு தன்னுடைய உடல் வலிமையை காட்டி தன்னுடைய ஒரு ஸ்ட்ரென்த்தை காட்டி விளையாடக்கூடிய இந்த வக்ரம் ஆண்கள் கிட்ட அதை காட்டுறாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நேற்றுக்கு கமருதன் வந்து விக்ரமனுடைய பாலை எடுத்துகிட்டு போயிட்டாருங்க, கோல்டு பாலை எடுத்துகிட்டு போயிட்டார். அந்த கோல்டு பாலை டிஃபெண்ட் பண்ணி பிடுங்காமல் லிட்ரலாக இவர் வந்து அங்கே போய் பண்ண விஷயம் என்னென்னா, உன் காலில் உழுவுறேன், எனக்கு அந்த பாலை கொடுத்துரு, பிச்சையாக கேட்குறேன், பிச்சை போட்டுரு, தயவு செய்து கொடுத்துரு, வேணாம் நம்ம ஃபேராக விளையாடுவோம், உங்ககிட்ட நான் வரமாட்டேன், என்கிட்ட நீ வராது, நான் உன் பேஸ்கெட்லேருந்து எதுவுமே எடுக்கல, அதே மாதிரி நீயும் டீசெண்டாக கொடுத்துரு. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தான் கெஞ்சுறது. போயிட்டு லிட்டரலாக அவங்ககிட்ட கெஞ்சுறாப்புல. முட்டாமல் இருக்க வாயிலே ஒரு அடி, விக்கல்ஸ்க்கு வாயிலே ஒரு குத்து, இங்கே வந்து கட் ஆயிடுச்சு வாய்க்குள்ளே. ஸோ பசங்க கிட்ட போட்டி போகிறதுக்கு தைரியமே இல்லாத ஒரு ஆள் தான் நம்ம விக்கல்ஸ். இன்றைக்கி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடக்கக்கூடிய டாஸ்கில் விக்கல்ஸ் வந்து ரொம்ப விகரஸாக விளையாடி இருக்காரு. ரொம்ப வந்து அவர் எப்படி சொல்கிறதுனா ரொம்ப அக்ரெசிவாக விளையாடி இருக்காரு. அவர் அக்ரெசிவாக விளையாண்டதில் சபரிக்கு அவருடைய ஆண் உறுப்பில் வந்து அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏதோ பால் டாஸ்க் ஏதோ வருதான், அது என்னன்னு தெரில. அந்த டாஸ்கில் வந்து சபரிக்கு வந்து அவ்வளவு டீப்பான ஒரு அடி வந்து பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் திவ்யா அவர்களுடைய முகத்திலே அடிச்சிருக்காரு விக்கல்ஸ். இதனால் விக்கல்ஸ்க்கும் சபரிக்கும் கடுமையான சண்டை ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறம் திவ்யாவுக்கும் விக்ரமுக்கும் கடுமையான ஒரு சண்டை வந்து வந்திருக்கு. சபரிக்கிட்ட வந்து அவர் போய் எப்படி டிஃபென்ஸ் பண்ணார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் குறிப்பாக இவருடைய டார்கெட் யாருன்னா பெண்கள் தான். விக்கல்ஸ்னுடைய டார்கெட் யாருன்னா பெண்கள் தான். பெண்கள் கிட்ட தன்னுடைய மொத்த உடல் வலிமையும் காட்டி விளையாடுறது, அதில் எந்த விதமான கில்ட்டுமே அந்த ஆளுக்கு கிடையாது. ஆனால் பசங்க கிட்ட போனால் கெஞ்சுவாப்பில், பசங்க கிட்ட போனால் கெஞ்சி அழுதுருவார். ஆனாவுன்னா அழுவுறது. நம்மளாம் சொல்கிறோம், ஒரு பொண்ணுன்னா ஆனாவுன்னா அழுதுகிட்டே இருக்காங்கப்பா, அதை ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்கப்பா, அழுது காரியத்தை சாதிக்கிறாங்கப்பா அப்படின்னு பெண்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு ஆம்பளை அழுதுகிட்டு இருக்காப்புல, அழுது அவருடைய விஷயத்தை சாதிச்சுட்டு இருக்காப்புல. என்னை பேச உள்ளனா நான் அழுதுருவேன், எனக்கு அந்த காயினை கொடுக்கலன்னா நான் அழுதுருவேன், எனக்கு நீ விட்டு கொடுக்கலன்னா நான் அழுதுருவேன், எனக்கு வந்து கொஞ்சம் என்கிட்ட வந்து ஓவராக பேசுனீங்கன்னா நான் அழுதுருவேன், என்னை நீங்கள் கலாச்சிங்கன்னா நான் அழுதுருவேன். வாட் பாஸ் இது? ஸோ பயங்கரமான ஒரு ஃபைட் வந்து இன்றைக்கி போகுதுங்க. அதுக்கான அப்டேட் வந்து பாருங்களேன். டாஸ்க் 5ல் ரொம்ப அக்ரெசிவாக விக்ரம் வந்து ப்ளே பண்ணியிருக்காப்புல. அதாவது இன்றைக்கி வந்து டாஸ்க்கு நேற்றுக்கு இது வரைக்கும் எத்தனை டாஸ்க் நடந்திருக்கு? 3 டாஸ்க் நடந்திருக்கா? 3ஆ? ஃபஸ்ட்டு டேயில் 2, நேற்றுல 2. ஓகே, சரி, ஓகே. டாஸ்க் 5, இந்த டாஸ்க் 5ல் தான் திவ்யா அவர்களுக்கு முகத்தில் வந்து அடிச்சிருக்காரு நம்ம ஆம்பளை வீரர். இவர் வந்து தன்னை வீரர்னு சொல்லிக்கிறதுல கொஞ்சம் கூட வந்து கூச்சமே இல்லாமல் சொல்லிக்கிறாப்புல. சரி, ஓகே. எப்பயுமே கேர்ள்ஸ் கிட்ட வீரத்தை காட்டக்கூடிய 1ஆம் நம்பர் கோழை தான் இந்த விக்கல்ஸு.
திவ்யாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கல்ஸ் வந்து அவ்வளோ ஜெய்சாண்டிக்காக இருந்தாலும் கூட நேற்று அவங்க வந்து விக்கல்ஸ் கிட்ட டிஃபெண்ட் பண்ணி விளையாண்டது இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா அவர்கள் திவ்யாவை பற்றி ஒரு விஷயத்தை வந்து நேற்று லைவில் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுவும் பெரிய ஒரு ட்ரெண்டிங் விஷயமா இப்போ வரைக்குமே எல்லாருமே எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா சொல்கிறாங்க பார்வதி கிட்ட, திவ்யா என்கிட்ட வந்த திவ்யா வந்து எனக்கு மூச்சு வாங்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு மூச்சு வாங்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஏன்னா அவன் எந்த விதமான டிஸ்டர்பும் பண்ணலை. இதுதான் பாசம். நீ கண்டஸ்டண்ட்டாக இரு, யாராக வேணா இரு, கேமில் வந்து நீ என்ன வேணால் பண்ண, ஆனால் மனுஷனாக கொஞ்சம் யோசிக்கணும், பார்க்கணும் அவங்க என்ன ஸ்டேட்டில் இருக்காங்கன்னு பார்க்கணும். இதுதான் திவ்யா கிட்ட இருக்கக்கூடிய பாசம். அந்த பாசம் என்றைக்குமே போகாது அப்படின்னு சாண்ட்ரா அவர்கள் சொல்கிறாங்க, பார்வதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேமில், இந்த டிடிஎஃப் டாஸ்கில் எந்த அளவுக்கு ஃபேராக ஒரு பொண்ணு விளையாடிக்கிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு அன்ஃபேராக ஒருத்தன் ஒரு ஆம்பளையாக இருந்துக்கிட்டு பெண்கள் கிட்ட டார்கெட் வச்சு பெண்கள் கிட்ட மோதி ஜெயிக்கிறதுல ஒரு பெருமையாக நினச்சிக்கிட்டு ஒரு ஆள் வந்து அவ்வளவு அக்ரெசிவாக விளையாடிக்கிட்டு இருக்கார். இந்த ஆள்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவனுக்கு சப்போர்ட்டுக்கு வேறு 4 பேர் வரீங்க. கமருதன் கிட்டலாம் மோதுறதுக்கு தைரியம் இல்லை. ஒரே ஒரு பஞ்சு தான் வாய் உடைஞ்சிருச்சு. யாருன்னு தெரியுதா? விக்கல்ஸ் யாருன்னு தெரியுதா? இவன் வந்து தன்னை ஒரு எலைட்டாகவும் தன்னை ஒரு சுப்ரீம் பர்சன் மாதிரியும் இவர் திவ்யாவை சொல்கிறாரு. ஆக்சுவலாக அப்படி வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறது இவர் தான். ஏன்னா நேற்று பார்வதி கிட்ட நான் பெரிய ஆள் தான், நான் தான் அப்படின்னு பேசுகிறாப்புல. திவ்யா கிட்டே சொல்லியிருக்காரு நான் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு இருக்காப்புல. அந்த பெருமை பீத்தெல்லாம் எதுக்கு உனக்கு? ஆஃப்டர் ஆல் ஒரு யூடியூபர், அவ்வளோதானே. ஒன்றும் தமிழ்நாடு சிஎம் இல்லை பிரசிடெண்ட்டு, பிரதமர் அப்படிலாம் இல்லையே. ஒரு கண்டஸ்டன்ட், விக்கல்ஸ் விக்ரம்ன்ற ஒரு சேனலுடைய சிஇஓ, அவ்வளோதானே. நம்ம மிஸ்டர் பீஸ்ட் ரேஞ்சுக்கு பில்டப் விட்டுக்கிட்டு இருக்கீங்களே. அப்போ நீங்களே வந்து இவ்வளோ பேசலாம்னா அப்போ மிஸ்டர் பீஸ்ட்லாம் எவ்வளோ பேசலாம்? அப்பனுக்கு அப்போ இந்த ஊரில் இருக்க தானே செய்வாங்க. உங்கள் டேலண்ட்டை மதிக்கிறோம், அதில் வந்து குறை கிடையாது. ஆனால் அடுத்தவங்களை அதை வச்சு அட்டாக் பண்ணுறது, நீ காமெடியன்ற பேரில் அடுத்தவங்களை நோகடிக்கிறது. இவர் வந்து பேசும்போது சிரிப்பாராமா, கேட்டால் இவர் வந்து காமெடியனா, அவர் பாடி லாங்குவேஜ் அப்படி தான் இருக்குமாமா. இவர் சீரியஸாக பேசும்போது மற்றவங்க வந்து சிரித்தாலோ இல்லை அப்படிலாம் பண்ணாலோ அது தப்பாமா. இவர் பண்ணால் இவர் காமெடியன், இவர் பண்ணலாமாம்மா. அது என்ன காமெடியன் பண்ணலாம்? பாருங்கள், நீங்களே பாருங்கள், இந்த ஆள் பண்ணக்கூடிய விஷயங்களை பாருங்கள். இன்றைக்கி நடக்குதுன்றாங்க, நம்ம லைவில் பார்த்துட்டு பேசிப்போம், வச்சு செய்வோம். நீ என்றைக்கு வந்து பில்டப் அதிகமாக விட்டியோ அன்னிலேருந்து உன்னை அட்டாக் பண்ணணும்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். அட்டாக் பண்ணும். இதுக்கு பேர் நெகட்டிவ் பிஆர் கிடையாது. அவர் வந்து செய்கிற விஷயங்களை நம்ம பேச போகிறோம், செய்யலைன்னா பேச மாட்டோம். சரியா? செஞ்ச விஷயங்களை தான் நம்ம இத்தனை நாள் பேசியிருக்கோமே தவிர்த்து செய்யாத ஒரு விஷயத்தை இட்டு கட்டி கதை கட்டிலாம் நம்ம பேசலை. அது நீங்கள் ரெகுலராக வீடியோஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை பொறுத்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.